வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கிற ரேமா வேத வகுப்புகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் இருக்கிற இடங்களிலே அப்படியே கண்களை மூடி பரலோகத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் மன்றாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். There is power, wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. ரத்தத்தால் ஜெயம் இயேசு, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா, நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியில் பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியில் பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் மன மகிழ்ச்சி உண்டாகிறது, கவலைகள் அகன்று போகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்த மகிழ்ச்சி, பேரின்பம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை வைத்துக்கொள்ளும். தேவ ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று அழைக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் முழு ஆளுகை செய்ய வேண்டும் என்று விட்டு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ராஜ முடியாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த பூலோகத்தில் எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அவைகளை செய்ய வேண்டும் என்று அழைக்கிறோம். நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்க வேண்டும். அநேக உள்ளங்கள் தொடப்பட வேண்டும். கட்டுண்ட மக்கள் விடுதலையாக வேண்டும். சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். பிரச்சனையிலே, கவலையிலே, கஷ்டத்திலே, நஷ்டத்திலே ஆறுதலற்று இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தேவ ஆவியானவர் தான் அதை செய்ய முடியும் ஆண்டவரே. ஒரு தனி மனிதனுடைய மகிமைக்காகவோ எந்த ஸ்தாபனத்தின் மகிமைக்காக அல்ல, பரலோகம் இன்றைக்கு மகிழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அந்த மகிழ்ச்சி பரலோகத்தில் ஏற்படட்டும். கர்த்தாவே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்ட உம்முடைய ஜபத்தின்படி இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் இந்த பூலோகத்தில் செய்ய நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் முழு ஆளுகையின் கீழாக நாங்கள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்கிறோம். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை வைத்துக்கொள்ளும். பரிசுத்த ஆவியின் ஆளுகையில் எங்களை வைத்துக்கொள்ளும். ஒவ்வொரு காரியமும் சாரமேற்றப்பட்டதாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகதாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு கண்ணீரும் கவலையும் துக்கமும் வியாதிகளும் பெருகியிருக்கிற காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தான் எங்களுக்கு பரிகாரி. கர்த்தர் தான் எங்களை தேடி வருகிறவர். இயேசுதான் எங்களை அணைக்கிறவர். இயேசுதான் மகிமைப்படுகிறவர். உம்முடைய ராஜ்யத்தின் கீழாக எங்களை வைத்துக்கொள்ளும். பரலோக ராஜ்யம் இந்த பூலோகத்திலே கட்டப்படட்டும் ஆண்டவரே, உயர்த்தப்படுவதாக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். உம்மை உயர்த்தும் பொழுது எல்லா மனிதர்களையும் நீர் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீரே, அது இன்றைக்கு நடக்கட்டும். உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யோபு 19 அதிகாரம் 25 வசனம் சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். For I know that my Redeemer liveth, and that he shall stand at the latter day upon the earth. மரித்து உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். I know he rescued my soul. His blood has covered my sin. I believe. My shame he's taken away. My pain is healed in his name. I believe. I'll raise a banner, 'cause my Lord has conquered the grave. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. My Redeemer lives. ஆத்துமாவை மீட்டிட்டாரே, பாவங்கள் போக்கினாரே. நம்புவேன். என் நிந்தை நீக்கினாரே, என் நோயை சுமந்தாரே. நம்புவேன். ஜெய கொடியேற்றுவேன். பாதாளம் வென்றவரே, மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். மீட்பர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார்.
மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். மீட்பர் வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார். நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜீவனோடு கூடவே இருக்கிறார். ஆமென். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகள் அருளும் ஆனந்தானந்தமாய் ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாபரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலர் தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடு. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக ஆசிகள் அருளும் ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லை. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லாஹ், இயேசுவல்லாஹ், இன்பம் வேறு
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் எந்த இடத்திலும் இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால், தஞ்சமும் அடைக்கலமாக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால், அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி கேருபீன்களும் சேராபீன்களும் எண்ணற்ற தூதர்களும் அவரை துதித்துக் கொண்டிருந்தாலும், தம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய தம்முடைய பிள்ளைகள் துதிக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய துதிகளை ஏற்றுக்கொள்கிற ஒரு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். எங்களோடு இணைந்து கொண்டு அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நீங்கள் அவரை ஆராதிக்கும்படி உங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கின்றோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, எழுபத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை,
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. இன்றைக்கு கூட உங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இயேசுதான். அவர் துடைப்பார். துடைக்கிறது மாத்திரமல்ல, அதே கண்களிலே ஆனந்த கண்ணீரை வடிய செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். வியாதியா இருக்கிறவர்களுக்கு வியாதியின் படுக்கை இன்றைக்கு மாற்றப்படும். ஆமென். அதுதான் உண்மை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண ஒரு விக்கிரகமோ ஒரு மனிதனோ அல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள உள்ள தேவன். அண்ட சராசரங்களை படைத்தவர். மனிதன் பாவத்தில் விழுந்த பொழுது அப்படியே விட்டுவிட்டு ஐயோ விழுந்துட்டானே என்று நினைக்கிற தேவன் அல்ல. அவர் மனு உருக்கொண்டு தான் சாயலிலே தன்னுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனை தேடி வந்து அவனை தூக்கி எடுத்து அவனுக்காக இரத்தத்தை சிந்தி மீட்டு அவர் உயர்ந்த ஸ்தானங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அந்த தேவன் ஏற்கனவே நாம் பாடினோம் அல்லவா, நாம் அந்நியர்களும் பரதேசிகளும் அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பாரங்களை கர்த்தரிடத்தில் வையுங்கள், கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். அவர் பாரத்தை சுமக்கிறவர். அவருடைய நுகம் லகுவானது, அவருடைய நுகம் லகுவானது. அவருடைய நீதி, அவருடைய சுகம், அவருடைய எல்லாவற்றிற்கும் நாம் சொந்தக்காரர்கள். ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி அன்போடு பார்த்து கொள்கிறார்களோ, சிறு பிள்ளையா இருக்கும்பொழுது எவ்வளோ அன்பா பார்த்துக்கிறாங்க, அப்படிதான் நம்மை தேவன் கண்ணின் மணியைப் போல அப்படியே அரவணைத்து நம்மளை நடத்தி வருகிறார். அவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் துதி. யாத்ராகம புத்தகத்தில் இந்த வசனம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தை யாத்ராகமம் 15:26 சொல்லப்பட்ட வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்தது. இன்றைக்கு அவர்தான் பரிகாரி. எல்லாவற்றுக்கும் பரிகாரம் ஒன்று இருக்கிறது. ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு பரிகாரம். மற்றவர்கள் மற்ற காரியங்களை பரிகாரமாக செய்கிறாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இந்த பரிகாரம் ஏற்கனவே ஒருவர் நமக்காக பரிகாரம் செய்துவிட்டார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஒரு பரிகாரத்தை முழுமையாக கொடுத்தார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நம்பும் பொழுது நமக்கு சுகம் உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது, நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகித்திருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சுகத்தை நமக்கு அருளியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். மற்றவருக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். மற்றவர்களுக்காக ஒருவர் நன்றாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் வியாதியா இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்காக பரிந்து பேசவும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதல் ஜெபத்தை யார் செய்கிறா? முதலாவது யார் செய்கிறா பாருங்க. ஆதியாகமம் 20:18 சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். Verse 17 in English. So Abraham prayed unto God, and God healed Abimelech and his wife and his maidservants, and they bare children.
முதலிலே ஒரு மனிதனுக்காக ஆபிரகாம் வேண்டிக் கொள்கிறார் தேவனை நோக்கி. அப்பொழுது தேவன் குணமாக்கி அனுக்கிரகம் பண்ணினாராம். யாருக்காக? அபிமெலேக் என்ற கேராரூரின் ராஜாவுக்காக. அவன் செய்தது காரியங்கள் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதை குறித்து நாம் வேறு ஒரு நாளில் அதை எக்ஸ்பேண்ட் அப்படியே அதை குறித்து நாம் தியானிப்போம். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இதை நான் வாசித்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் எப்படி ஆபிரகாமுக்காக வழக்காடினார் என்று 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. ஆபிரகாமை கல்தேயர் தேசத்திலிருந்து விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்த ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுத்து, உன்னை நான் வெளியே வா என்று அழைத்து, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நீ புறப்படு, நான் உன்னை கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறேன், உனக்கு ஒரு தேசம் இருக்கிறது, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இந்த உடன்படிக்கை செய்த மனிதன் ஆபிரகாம் வெளியே வரும்பொழுது அப்படியே கூடாரவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து பார்க்கலாம். கூடாரவாசியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல போய் குடியிருக்கிறார். அந்த இடம் கேராரூர், சூருக்கு நடுவே குடியிருக்கிற கேராரிலே தங்கினான் என்று வேதம் சொல்கிறது. அந்த இடத்துல போகும்பொழுது அபிமெலேக்கு, அந்த ராஜா, அவன் சாதாரண மனுஷன் இல்லை, அவன் கிங்கு, ராஜா, அவன் தன் மனைவியை அங்கு அழைத்து கொண்டு போய் விடுகிறான். ஆபிரகாமின் மனைவியாக சாராயை கொண்டு போய் விடுகிறான். ஏனென்றால் பார்வைக்கு அழகா இருந்தாங்களாம். அவருடைய வயது என்ன, எப்படி இந்த அழகு அவர்களுக்கு இருந்தது, அவருடைய ரூபம் மாறிற்று. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், உன்னிலிருந்து சந்ததி உதிக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை கொடுக்க போகிறார். அதற்காக அவர்கள் சரீரங்கள் கற்பம் செத்து போயிருந்த ஆபிரகாமின் மனைவிக்கு திரும்பவும் உயிருக்கு வருகிறது, உடலும் ஆரோக்கியம் அடைகிறது. அப்போ அந்த ராஜா என்ன பண்றான், இந்த அம்மாவை கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போகும்பொழுது யார் அங்கே நிற்பது? ஆபிரகாமா போய் நிற்க முடியும்? ஒரு ராஜா வச்ச கொண்டு போயிடுவான், ஏற்கனவே கொன்று விடுவான்னு சொல்லி, என்ன உனக்கு சகோதரி என்று சொல்லு என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதனால கூட்டிட்டு போயிடுறான். அன்று ராத்திரியிலே அபிமெலேக்குக்கு ஆண்டவர் கனவிலே நிற்கிறார். நீ வேறு ஒருவனுடைய மனைவியை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாய், இதன் நிமித்தம், இந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். But God came to Abimelech in a dream by night and said to him, Behold, thou art but a dead man for the woman which thou hast taken, for she is a man's wife. அபிமெலேக்கு ஒரு ராஜா, அவன் அந்நிய தேசத்தில் இருக்கிறான். அவனுக்கு தேவன் இரவிலே சொப்பனத்திலே தோன்றுகிறார். அவன் பாருங்க ரெகக்னைஸ் பண்றான், இந்த தேவன் ஆபிரகாமின் தேவன் என்று அவன் அறிந்து கொள்கிறான். அண்ட சராசரங்களை படைத்த தேவன் சொப்பனத்தில் நிற்கிறார். ஏனென்றால் இவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். அவன் கல்தேயர் தேசத்திலிருந்த விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தவனை இவர் தான் கூப்பிட்டார். ஆண்டவர் கூப்பிட்டா பாருங்க, அவனுக்காக வழக்காட நிற்கிறார். இன்றைக்கு கூட நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்றால், உங்களுக்காக வழக்காட அவர் விடுவார். ஒரு காரியம் தவறாக நடக்கும்போது, உங்களுக்கு விரோதமாய் கூட்டங்கள் எழும்பும் பொழுது, ஒரு தேசத்தின் ராஜாவே எழும்பிவிட்டான். அவனிடத்தில் நிற்கிறார், வழக்காட நிற்கிறார், சிபாரசுக்காக நிற்கிறார். அவன் நிமித்தம், அவள் நிமித்தம் நீ செத்தா என்று சொன்னார். உடனே பாருங்க, அவன் ரெக்கக்னைஸ் பண்றான். உடனே பாருங்க அவன் என்ன சொல்கிறான், இவள் தன் சகோதரி என்று சொல்லவில்லையா, அவன் தன் சகோதரன் என்றும் இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். Said he not unto me, she is my sister, and she, even she herself said, he is my brother. In the integrity of my heart and innocency of my hands have I done this. இந்த வார்த்தைகள் வந்த பொழுது
அவன் ஒரு ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி கடவுள் பேசுறாருங்க. தேவன் என்ன ஆச்சரியமா இருக்குது பாருங்க. யாருக்காக? தன்னுடைய பிள்ளை ஆபிரகாமுக்காக. ஒரு மனிதனோடு அவனோட அப்படியே கான்வர்சேஷன் நடக்குது பாருங்க. அப்பொழுது தேவன் என்ன சொல்றாரு? நீ உத்தம இருதயத்தோட தான் செய்த, உன் கையில் சுத்தம் இருந்தது, ஆனால் அது மாத்திரமல்ல, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் தடுத்தேன் என்று சொல்கிறார். பாருங்க, பெற்றோர் பிள்ளைகளை பாவம் செய்யாதபடி தடுக்கிறது கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னம்தான் ஒருவனை பாவம் செய்யாமல் தடுப்பது. கர்த்தருடைய பிரசன்னம். ஒருவருடைய வழிகளிலே ஒருவனை தெரிந்து கொள்வார் என்றால், அவனை அழைத்திருப்பார் என்றால், அவனுக்காக வழக்காடுவது மாத்திரமல்ல, எதிரி தங்கள் மேலே மற்றவர்களுக்கு நமக்கு தீமை விளைவிக்காதபடி அவர் தடுக்கிறார். கர்த்தர் தடுக்கிறார். அது யாராவது போய் நிறுத்த முடியுமா? ஒரு ராஜாங்க, அவன் அவளை சேராதிருந்தானா, தடுத்துட்டார். பாவம் செய்யாதபடி தடுத்தேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், உத்தமமான ஜனத்தை, நீதி உள்ள ஜனத்தை அழிப்பீரோ என்று கேட்கிறான். வெளியே பார்க்கிறதற்கு அவன் ஒரு அந்நிய ராஜா தான். ஆனா பாருங்க, உள்ளுக்குள்ள தேவனுக்கு பயந்திருந்தான். அவன் நீதி செய்கிறவனா இருந்தான். அப்படி இருந்தும் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த செய்யாதபடி தடுத்தேன். அவள் 7ஆம் வசனம் சொல்கிறது, அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். Now therefore restore the man his wife, for he is a prophet, and he shall pray for thee, and thou shalt live. And if thou restore her not, know thou that thou shalt surely die, thou and all that are thine. நம்ம நினைக்கிறோம் அவர் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆனால் தேவன் ஒரு சாட்சி கொடுக்கிறார் ஆபிரகாமை பற்றி. அதுவும் அந்த ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவன் ஒரு தீர்க்கதரிசி, இஸ் எ ப்ராஃபட், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்க, தேவன் சர்டிஃபை பண்ணா அதுதான் தேவன் தெரிந்து கொள்ளுதல். மனுஷர் தெரிந்து கொள்ளுதல் இல்லை. இவர் தீர்க்கதரிசி, இவர் வேற, இவர் அப்போஸ்தலர் அல்ல. தேவன் சாட்சி கொடுக்கிறார் ஆபிரகாமுக்கு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. இன்றைக்கு உங்களையும் என்னை குறித்து தேவன் சாட்சி கொடுக்க முடியுமா? சாட்சி கொடுக்க முடியுமா? நிச்சயம் கொடுப்பார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவர் சாட்சி கொடுப்பார். சாட்சி கொடுக்கிறவர் அவர். நிற்கிறார் பாருங்க, அபிமெலேக் கிட்ட பேசுறார். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசி. சொல்லிட்டு சொல்றாரு, அவன் வேண்டுதல் செய்வான், அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் என்று சொல்லுகிறார். வேண்டுதல் செய்த மாத்திரமல்ல, வேண்டுதல் செய்யறத ஆபிரகாமுக்கு தெரியணும் இல்லையா? ஆபிரகாமுக்கும் அறிவிக்கிறார். அந்த தேவன் நல்ல தேவன். அறிவிச்சது மாத்திரமல்ல, கர்ப்பம் எல்லாருக்கும் அடைப்பட்டு போகிறது. அங்கே சுகம் உண்டாக என்ன செய்கிறார் ஆபிரகாம்? முதல் அற்புதம், முதல் மற்றவர்களுக்காக சுகத்தை கொடுக்கத்தக்கதாக அந்த ராஜாவுக்கு, அவனுடைய வேலைக்காரர்களுக்கு, அவனை சேர்ந்த எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கத்தக்கதாக ஆபிரகாம் என்ன செய்கிறார்? 18ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். For the Lord had fast closed up all the wombs of the house of Abimelech because of Sarah, Abraham's wife. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. ஆபிரகாம் தீங்கு இழைச்சிட்டானே, அவன் தானே என் மனைவியை கூட்டிட்டு போனா என்று வேண்டிக் கொள்ள மறுக்கல. அவன் எதுக்கு, நான் எதுக்கு பண்ணணும்? இன்றைக்கு நிலைமை அப்படி தானே இருக்குது. ஒருத்தர் தீமை செய்யும் பொழுது நாம் நன்மை செய்ய வேண்டும். அது செய்து பாருங்க, அதில் இருக்கிற மகிழ்ச்சி எதிலுமே கிடையாது. மகிழ்ச்சி எதிலுமே கிடையாது. அது மாத்திரமல்ல, அங்கே கர்த்தர் நின்று வழக்காடுகிறார், பேசுகிறார். சொன்னவர் வேண்டிக் கொள்வான், அப்பொழுது நான் உன்னை குணமாக்குவேன் என்று தன்னுடைய பிள்ளையை அங்கே மகிமைப்படுத்துகிறார். தீர்க்கதரிசி என்று சொன்னவர் ஆபிரகாம அங்கே உயர்த்தி பிடிக்கிறார் பாருங்க, விட்டு கொடுக்கல. அவன் ஜெபம் பண்ணாதான் உனக்கு சுகம் கிடைக்கான்ட்டார். சுகம் கொடுத்துட்டு போ, அவன் அனுப்பிவிடு, நான் சுகமாக்குறேன்னு சொல்லக்கூடாதா? இல்லை இல்லை இல்லை. ஆண்டவர் எப்பவுமே தன்னுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அழைத்ததிலே உண்மை உள்ளவர். அழைக்கப்பட்ட அழைப்பை அவர் கனப்படுத்துகிறார். மனிதன் மறந்து போனாலும் அவர் மறக்கிறதில்லை. அவர் நேராக கனப்படுத்துகிறார். அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், அப்போ குணமாகுன்னு சொன்னவர்
ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். பாருங்க, அப்பொழுது தேவன் அனுக்கிரகம் பண்ணி குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறாரா. குணமாக்குறது மாத்திரமல்ல, வேண்டிக் கொண்டது தேவன் கேட்கிறது மாத்திரமல்ல, குணமாக்குகிறார் என்றால் ஆண்டவர் குணமாக்குகிறவர். அவருடைய குணமே சுகமாக்குறது தான். சுகமாக்குறது தான் அவருடைய குணம். வியாதிகள் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வியாதிகள் தான். உணவின் மூலமாக ரெமடி இல்லை, எல்லாமே கலப்படமாயிப்போச்சு. இயற்கை உணவு தேடுறோம், அதுலேயும் சுகம் இல்லையே, அதுலேயும் இல்லை. ஏனென்றால் இயற்கையிலே உணவிலே ஆண்டவர் அதில் சுகத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு மருந்து மாத்திரைகளை தான் நம்பியிருக்கிறோம் இல்லையா? மருந்து மாத்திரைகளை நம்பியிருக்கிறோம். மருந்து மாத்திரைகள் வாங்கணும்னா காசு வேணும். அதில் சில காரியங்கள் பிழைக்கிறார்கள், அதை வைத்து வியாபாரம் நடக்கிறது. எத்தனையோ கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் வியாபாரம் நடக்குது. வியாதிகள் உண்டாகிறது. கோதுமையை அப்படியே கொடுத்தா நல்லா இருக்கிறான்னு சொல்லி அதில் இருக்கிற எல்லாவற்றையும் ரிஃபைன் பண்ணுறான். ரிஃபைன் பண்ணி சாப்பிட்றதுனால பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், மருந்து தேடுறோம். இப்படி தான் போய் கொண்டிருக்குது பாருங்கள் உலகம். இன்றைக்கு காலகட்டத்தில் ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார் பாருங்க. அவர் நல்லவர். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லையா? எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறாங்க. நாள் ஒன்றிலே அவர்களை தேவன் விடுவிக்கப் போகிறார். விடுவிக்கும் நேரத்தில் என்ன நடக்கிறது? கடைசியாக பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அந்த பஸ்கா ஆசரிக்கப்படும் பொழுது பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே கொல்லப்படுகிறது. அதன் இரத்தத்தை எடுத்து மேல் சட்டங்களிலும் நிலைக்கால்களிலும் பூசுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதை எடுத்து அன்று இரவு பாதரட்சியை போட்டுக்கொண்டு அரைக்கச்சையை கட்டிக்கொண்டு அவர்கள் அதை புசிக்க வேண்டும். அது எதற்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அன்று ராத்திரியிலே அதை புசிக்கிறார்கள். புசிக்கும் பொழுது அதிலே ஒரு கசப்பான கிரயம் வைத்துக்கொண்டு புசிக்கிறார்கள். கசப்பு கலந்த அந்த கீரை எதற்காக? கசப்பான வாழ்வை மதுரமாக மாற்றத்தான். ஆண்டவர் எப்பவுமே கசப்பை மதுரமாக மாற்றி விடுவார். அவருடைய குணமே அதுதான். துக்கத்தில் இருக்கிறீங்களா? இன்னும் துக்கத்தில் ஆழ்ந்து போன்னு சொல்லுகிற ஆண்டவர் அல்ல அவர். உங்கள் துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை கொடுக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர். அன்றைக்கு அங்கே அந்த பஸ்காவை புசித்தவர்கள் அடுத்த நாள் அவர்கள் காலையிலே பிரயாணம் பண்ணணும். பிரயாணம் பண்ண வேண்டும், கிளம்பி போகணும். ஆள் ஓட்டிகள் நிமித்தமாக இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் வேலை செய்து களைத்து போனவர்கள். ஏற்கனவே சத்துரு பாருங்க இவர்களை ஒடுக்கிறான், அடிமைத்தனமாக வைத்திருக்கிறான். அவர்களுடைய பிரமிடுகளை கட்டவும் மற்ற காரியங்களை செய்யவும் பார்வோன் பயன்படுத்தி கொள்கிறான். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் இவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். நல்லா உழைக்கிறாங்க. இவருடைய கால்கள் தங்களுடைய சரீரங்கள் எல்லாம் நடக்க வேண்டியதுக்கு எப்பவுமே தயாராகிடுது. சத்துரு எப்பவுமே ஒரு திட்டத்தை வைத்து நம்ம ஒடுக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய திட்டத்தை முறியடித்து அதில் நன்மையை நமக்கு கொடுத்து விடுவார். எப்பவுமே அவர் மாற்றிடுவார். அவன் நினைக்கிறான் இவனுங்க ஒடுங்கி இப்படியே செத்து போயிடுவானுங்கன்னு. இல்லை, ஒவ்வொருத்தனுடைய இருதயமும் பலப்படுது, ஒவ்வொருத்தனுடைய கால்களும் தசைகளும் பலனடைகிறது, ஒவ்வொருத்தனுடைய மசில்ஸ் எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. நடக்கணும், பிரயாணம் பண்ணணும். ஆண்டவர் அதை மாற்றி விடுகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் பழைய கவனன்ட்ல இருக்கிறாங்க இல்லையா? பழைய கவனன்ட், பழைய உடன்படிக்கையில் இருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அந்த உடன்படிக்கையில் இருக்கிறவளுக்கே நல்ல சுகம் இருக்கிறது. அதை குறித்து எங்கே வாசிக்கிறோம் பாருங்க. பஸ்காவை ஆசீர்வதிக்கிறார்கள் அவர்கள். சங்கீதக்காரன் எழுதுகிறான் பாருங்க, Psalm 105:37 என்ன எழுதுகிறான் பாருங்க. அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்களாம். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. He brought them forth also with silver and gold, and there was not one feeble person among their tribes. பாருங்க, அண்டர் லா ஓல்ட் கவனன்ட்ல இருக்கிறவங்க ஒருவர் கூட பலவீனப்பட்டவர்கள் இல்லையாம்.
பலவீனப்பட்டவனே இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. அப்படி இருக்கும் என்றால் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தினது, அவர் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். அதன் கீழாக நாம் இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தின் கீழாக நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், அவர் சரீரத்தை புசிக்கிறோம். அதற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிற நமக்கு அதை காட்டிலும் நமக்கு சுகம் அதிகமாக இருக்கணும். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் கீழாக ஓல்டு கவர்னன்ட்ல இருந்தவங்களே பலவிடப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அது மாத்திரமல்ல, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். தரித்திரத்தில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நாம் செழிப்பா இருப்பது கர்த்தருடைய சித்தம், நாம் நன்றாக வாழ்வது கர்த்தருடைய சித்தம், குறைகளில் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல, நாம் நன்றாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். இன்றைக்கு முக்கியமாக பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா. நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அவர் நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, பாருங்க எக்ஸோடஸ் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. And when they came to Mara, they could not drink of the waters of Mara, for they were bitter. Therefore the name of it was called Mara. பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்கனவே நம்ம வாசித்தோம், ஆபிரகாம் அபிமெலேக்காக வேண்டுதல் பண்ணினார். அப்பொழுது அந்த ஜெபத்தை அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். சுகம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, விண்ணப்பம் பண்ண வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அங்கே பூசினார்கள், அதை பங்கு கொண்டார்கள், உட்கொண்டார்கள். அங்கே சுகம் இருந்தது, பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. 400 ஆண்டுகளாக அங்கே அவர்களுக்கு மருத்துவம் தேவைப்படல, மெடிசன் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ஸும் கிடையாதா, ஹிஸ்டரி இல்லை. 400 வருஷங்கள் எப்படி அங்கே மருத்துவம் மெடிசன் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா, சாலமோனுடைய மனைவி ஒருத்தி எகிப்திலிருந்து வந்தவள், அவர்கள் மூலமாக தான் அங்கே மருத்துவம் வெளியே வருது, அங்கே மெடிசன் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதற்கு முன்பாக இல்லவே இல்லை. எல்லோரும் சுகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வியாதியே இல்லை, நன்றாக இருக்கிறாங்க. 400 வருஷங்கள் இப்படி இருந்திருக்கிறது பாருங்க. மெடிசன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை ஒன் ஆஃப் த வைஃப்ஸ் ஆஃப் சாலமன். ஆனால் தேவன் தான் நம்முடைய சுகத்துக்கு கொடுக்கிறவர், அவர்தான் நமக்கு பரிகாரி. மருந்து மாத்திரைகள் அடுத்தது தான், அவைகளெல்லாம் அடுத்தது தான். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணும்போது அந்த அடையை போட சொல்றார், மருந்து மாத்திரைகள் அங்கே பரிகாரம் இருந்தது. ஆனாலும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அவர் சுகத்தை கொடுப்பார். அவர் அதை தான் நாம் உரிமையாக்க வேண்டும், அதை தான் உரிமையாக்க வேண்டும். சுகம் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டு விட்டது, அதை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் பேரிலே நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அங்கே பாருங்க, அடுத்ததாக என்ன செய்கிறார்கள், மாராவுக்கு பிரயாணப்பட்டு வர்றாங்க. பிரயாணப்பட்டு வரும்பொழுது மாரா என்ற இடத்துல வரும்பொழுது தண்ணீர் கசப்பாக இருக்குது. தண்ணீர் கசப்பாக இருக்கிறதுனால ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஏன் எங்களை கொண்டு வந்த, சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்த என்று முறுமுறுக்கும் பொழுது தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார், ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை கொண்டு போய் தண்ணியில் போட்ட மாத்திரத்தில் அது மதுரமாக மாறுகிறது. எல்லாமே நிழல். இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவிலே அந்த மரத்திலே தொங்கினார். அந்த மரம்தான், அந்த மரத்திலே தொங்கின இயேசு தொங்கினது நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை, கசப்பான சூழ்நிலைகள், கசப்பான வியாதிகள் இவையெல்லாம் மாற்றப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரியிலே வடிந்த இரத்தம் நம்மை சுகமாக்குகிறது. அங்கே மாராவிலே போடப்பட்ட அந்த மரம் வேறு ஒன்றுமல்ல, கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டு ஆண்டவர் மரிக்கும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. அதற்கு தான் நிழலாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அதுதான், அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 23:25 சொல்கிறதை கவனியுங்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்கள்.
Exodus 23:25. And ye shall serve the Lord your God, and he shall bless thy bread and thy water, and I will take sickness away from the midst of thee. அப்பவும் தண்ணீரும் நாம் உட்கொள்ளும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக வியாதிகள் நம்மிலிருந்து அகன்று போய்விடும். நாம் புசிக்கும் பொழுது ஏன் ஜெபம் பண்ணிட்டு புசிக்கிறோம்? ஆண்டவரே கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம், அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை நீக்குவேன்னு சொல்கிறீங்களே என்று சொல்லிட்டு புசிக்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து வியாதிகள் அகன்று போகும். அதுவே வழி வழுக்குது பாருங்கள். நல்ல ஆண்டவர் அதில் சுகத்தை கொடுக்கிறார். அதற்கென்று எல்லாம் இன்றைக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துடுச்சு. நல்ல உணவுகள் வீட்டில் இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் தேடி போகிறோம். சீக்கிரமாக செய்து கொடுக்குறது, சீக்கிரமாக ஜீரணமாய் சீக்கிரமாக ஏதோ ஒன்று உடம்புல பண்ணிடுது, வியாதியை கொடுக்குது. அதற்கு தானே இருக்குது. வேகாத அரிசி இல்லையா, ஃப்ரைட் ரைஸ் என்னங்க வெந்து போகாத அரிசி, அப்படி அறகுறையாக இருக்குது. உண்மை தானே, வெந்து போகாத அரிசி, அதில் என்னென்னவோ கொட்டுறான், அதை ஊற்றுறான் இதை ஊற்றுறான், எல்லாம் ஃப்ரைடு ஐட்டம். உணவு மிக முக்கியம், சாப்பிட்ற உணவு. அதை பாருங்கள், ஆண்டவர் அற்புதமான நல்ல பேலன்ஸ்ட் ஃபுட்டை மன்னாவை கொடுத்தார், நல்ல மன்னாவை கொடுத்தார். அதை சாப்பிட்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த அற்பமான உணவு என்ன எங்களுக்கு என்னத்துக்கு? பாருங்கள், வானத்தின் அப்பம் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ண தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சான். கொத்தமல்லி விதை அளவு இருக்குமா, பொன்னிறமான இருந்துதான். இன்னும் அழகாக கொடுத்துருக்காரு பாருங்கள் ஆண்டவர். அதை சாப்பிட்டு இவங்களுக்கு சலிச்சு போச்சு. ஐயோ, கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மீன் எங்களுக்கு ஞாபகம் வருதே, அதுவும் பாத்திரத்தின் ஓரத்தில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டதெல்லாம் நினைக்கிறேன்றான். எகிப்தை விட்டு வந்துட்டாங்களே ஒழிய இஸ்ரவேலருக்கு அந்த உள்ளத்தில் இருக்கிறது வெளியே போல. எகிப்திலிருந்து வந்தார்கள், ஆனால் எகிப்து உள்ளத்திலிருந்து வெளியே போல. இவங்களுக்கு கிரயமில்லாமல் சாப்பிட்டுமே மச்சங்கள். மீன் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறான் பாரு, அதில் அப்படியே விழுந்துட்டான் எல்லாம் ஆள். பாருங்கள், மன்னாவை கொடுத்தா அது பேலன்ஸ் ஃபுட்டு, அது இவங்களுக்கு விருப்பம் இல்லை. காடைகளை கொடுக்குறார். அப்புறம் காடைகளை அதுலேயும் பாருங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அதை ஒரு சின்ன டெஸ்டிங் பாயிண்ட் வைக்கிறார் பாருங்கள். டேய், இதை இவ்வளவு தான் சாப்பிட்ணும், அடுத்து 7ஆம் நாள் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சேர்த்துக்கணும். அது பாருங்கள், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, குறைவாக சேர்த்தவனுக்கு அளவாக இருந்துதான், அதிகமாக சேர்த்தவனும் அதே ஒரே அளவு வீட்டில் போய் அளந்து பார்க்குறான், அவனுக்கு அளவு சரியாக இருக்குது. அதுலேயும் அற்புதம் செய்திருக்கிறார். இவ்வளவு அற்புதம் செய்தும் அவர்கள் பாருங்க, அந்த பழைய ஞாபகம், அந்த எகிப்தில் சாப்பிட்டது, இதெல்லாம் தான் நினைக்கிறான். அப்படி தான் இன்றைக்கு கூட உணவில் பயங்கர கலப்படம். நம்ம சாப்பிட்ற உணவில் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டிலே குக் பண்ணி நல்ல உணவை நல்லா சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு நாள் நல்ல ஹோட்டல்களில் போய் சாப்பிட்றது நல்லது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஜங்க் ஃபுட்டு தான். இன்றைக்கு வயிற்று வலியில் பிரச்சனையில் கஷ்டப்படுற முக்கால் பாகம் என்ன, எல்லாமே ஜங்க் ஃபுட்டில் சாப்பிட்ருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்குறான், அதற்கான செலவணும், அதுக்கப்புறம் மருந்து, அப்புறம் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் தேவையா? நல்ல உணவை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அதை ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் ஆரோக்கியம் பெருகும், உங்கள் ஆரோக்கியம் பெருகும், உங்கள் ஆரோக்கியம் பெருகும். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அப்போ உணவு கூட மிக முக்கியம், ஆண்டவர் அதை செய்கிறார். அடுத்ததாக இஸ்ரேல் ஜனங்கள் போகும்பொழுது மோசேக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி முறுமுறுக்கிறது. கோரா என்ற ஒரு மனிதன் அநேக பிரபுக்களை கூட்டுக் கொள்கிறான். உன்னோட மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுவாரா? எங்களோடும் பேசுவார், எங்களோடையும் பேசுவார் என்று சொல்லி அங்கே வழக்காடுகிறான். வழக்காடும் பொழுது அங்கே வாதை வருகிறது, வியாதி வருது. அப்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். மோசே யார்? இரட்சகன், அடிமைதனத்திலிருந்து மீட்டுக்கொண்ட தேவனால் அனுப்பப்பட்டவர். அந்த மோசேக்கு விரோதமாக அவர்கள் எழும்பும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அப்போது டச் நாட் த அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக நம்ம எழும்ப முடியாது, யாரும் எழும்பக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்களை நியாயம் தீர்ப்பது நம்முடைய கடமை அல்ல. தேவன் தான் நியாயாதிபதி, அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி.
அப்போ தொடும் பொழுது அங்கே வாதை வந்து விடுகிறது. பாருங்க, இதில் சவுல் விஷயத்தில் தாவீது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு அமலேக்கை வந்து சொல்கிறான். எத்தனையோ முறை சவுல் அங்கே கையில் கிடைக்கிறார். என்ன சொல்கிறார்? அபிஷேகம் பண்ணப்பட்டு நான் தொடமாட்டேன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்று சொல்கிறார். அப்போது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ராஜ்யபாரம் ராஜ்யபாரம் இருக்குது, கிங்கு தான். ஆனால் அபிஷேகம் இல்லை. அது அந்த அபிஷேகம் தாவீதினிடத்தில் இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நாளிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் அல்லவா, அவரை நான் தொடமாட்டேன். ஒரு அமலேக்கையன் வந்து சொல்கிறான், நான் தாவீதுகிட்ட சொன்னால் சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு நான் சவுல் அங்கே குத்துயிராக கிடந்தார். என்னடா செய்த கேட்கும் பொழுது, நான் அவனை கொன்று போட்டேன், ஈட்டியை அந்த பட்டையை எடுத்து கொன்றுன்னு சொன்னார். கொண்டு போட்டேன் என்றான். சொன்ன உடனே தாவீது அவனை கூப்பிட்டு ஒரு சிங்காசனத்தில் வச்சிட்டாரா? இல்லவே இல்லை. அடுத்த நிமிடமே அவனை கொன்று போட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நீ எப்படி கை வைக்கலாம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தில் இவர்கள் எழும்பி வரும்பொழுது, கோரா எழும்பி வரும்பொழுது அங்கே வாதை வந்து விடுகிறது, வியாதி வந்து விடுகிறது. அப்பொழுது அங்கே ஒரு பரிகாரம் நடக்கிறது பாருங்க. அங்கே தேவனுடைய மனிதன் மோசே மன்றாடும் பொழுது அங்கே சுகம் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, யூதாசை என்னவென்று அழைக்கிறார். லூக்கா யூதாசை என்ன சொல்றாருன்னா, துரோகி என்று அழைக்கிறார். இயேசுவின் மார்பில் சார்ந்து கொண்டிருந்த யோவானன் யூதாஸ் என்ன சினிமா சொல்லுகிறார்? அவன் திருடன் என்று அழைக்கிறார். இட்ஸ் எ தீஃப். ஆனால் ஆண்டவராகிய இயேசு 12 பேரை தெரிந்து கொள்கிறார். அதில் ஒருவன் யூதாஸ். ஆனால் ஆண்டவர் நான் கூப்பிடுறார், என் சிநேகிதனே என்று அழைக்கிறார். என்ன வித்தியாசத்தை பார்த்தீங்களா? என்ன வித்தியாசம்? அதுதான் ஆண்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆண்டவராகிய இயேசு. கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். 6 மணி நேரம் ஏறக்குறைய தொங்கிக் கொண்டிருந்தார். ஒருவேளை யூதாஸ் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவரிடத்தில் ஓடி வந்திருக்கலாம். ஆனால் மனசில்லை பாருங்க. அவனுடைய முடிவை அவனே எடுத்துக்கொள்கிறான். அநேகர் செய்கிற தவறு அதுதான். தங்கள் முடிவுகளை தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையில் அங்கே ரத்தம் சிந்த சிலுவையிலே அடைக்கப்பட்டவராய் 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற திருடன், கள்ளன், அவன் ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தவர் தன்னோடு 3.5 வருஷம் ஊழியம் செய்த யூதாசை மன்னிச்சிருக்க மாட்டாரா? அவர் மன்னிப்பதில் வல்லவர். காத்திருந்திருப்பார், நிச்சயம் காத்திருந்திருப்பார். அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவனுக்காகவும் காத்திருந்திருப்பார். ஆனால் அவன் முடிவை அவனே எடுத்துக்கொண்டான். இன்றைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு, சுகத்திற்கான வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் அபிமெலேக்காக ஜெபம் பண்ணினார், வேண்டுதல் செய்தார். யார்? அபிமெலேக். தன் சொந்த மனைவியை எடுத்துக்கொண்டு போய் தனக்காக வைத்துக் கொள்ள நினைத்தவன். அவனிடத்தில் ஆண்டவரே வந்து நிற்கிறார். அங்கே ஒரு சுகம் உண்டாகிறது. சுகத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்தவர்கள் ஒருவனும் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு அந்த பலத்தை கொடுத்தது ஆண்டவர். அவர்களுக்கு கொடுத்தார். ஏனென்றால் ஆபிரகாம் உடன்படிக்கையின் மகன், மோசே உடன்படிக்கை செய்து கொண்டவர். அவர்களை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது, மறந்து போகாதீங்க. ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கென்று தூதர்களை நியமித்திருக்கிறார். உங்களுக்காக சிறு பிள்ளைகள், குழந்தைகளுக்காக அவருடைய தூதர்கள் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை தரிசிக்கிறாங்களாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் இருக்கிறான், கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய அபிஷேகம் விசேஷமானது. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்திற்கு யாரெல்லாம் எதிர்த்து வர்றாங்களோ அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்காக ஆண்டவர் வழக்காடுவார். உங்களுக்காக அவர் இறங்கி வருவார். ஆபிரகாம் நினைச்சாரா, அபிமெலேக்கிட்ட யார் போய் பேச முடியும்? இந்த ராஜாவாச்சே, என்னை கொன்றுவானே, முதல்ல ஏற்கனவே பயந்துருக்கிறாரு, கொன்னுடுவானே. அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு மாத்திரம் அவன் செய்யல, ஈசாக்குக்கும் செய்தான். ஜன்னல் வழியிலிருந்து பார்க்குறான், ஏற்கனவே ஈசாக்கு இதே தான் தவறு செய்கிறாரு. அங்கே போயிட்டு என்னுடைய தங்கச்சின்னு சொல்லு,
உடன் பிறந்த சகோதரி சகோதரி என்று சொல்லி கொடுக்குறாரு. அதுவும் இருக்குது, வேதத்தில் வாசித்து பாருங்க. அபிமெலேக்கு ஜன்னல் இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு ராஜா பாருங்க ஜன்னல் இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஈசாக்கு அங்கே விளையாடி கொண்டு இருக்கிறார். விளையாடி இருக்கும்போது பார்த்து கூப்பிட்டு சொல்றாரு, ஏன்பா இப்படி செய்தியே, ஏன் செய்கிற இதை இப்படி சொல்லி வச்சிருக்கியே, இந்த ஊர் மனுஷர்கள் இப்படி செய்திருவாங்களே, ஏதாச்சும் உனக்கு தீங்கு நினைச்சா எங்கள் மேலே பாவம் சுமருமே என்று சொல்றான். யார் வழக்காடுவது? அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக தேவன் வழக்காடுகிறார். உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்திற்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக, உங்கள் உடைமைகளுக்கு விரோதமாக, உங்களுடைய நலனுக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழுப்பினாலும் சரி, தேவன் வந்து நிற்பார். அதற்கு ஈடு இணை யாரும் இல்லை. உங்களுக்காக சிபாரிசு செய்ய, உங்களுக்காக வழக்காட அவர் வந்து நிற்பார். எங்கே தலை குனிந்து நின்றீர்களோ உங்களை வச்சே ஆண்டவர் அங்கே ஜெபம் பண்ண வைப்பார். அவருடைய சுகத்தை உங்க கையில கொடுத்துருவார் ஆண்டவர். விரோதமா பேசுனவங்களே உங்க கையில கொடுப்பார். நீங்க என்ன செய்ய போறீங்க? பழி வாங்க போகிறீங்களா? இல்லவே இல்லை. வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் சுகம் நடக்கும், அவர்களுக்கும் சுகம் நடக்கும். தேவன் அற்புதங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, இந்த அற்பமான உணவுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? எண்ணாகம் 21:5 பிற்பகுதி சொல்கிறது, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்களாம். வெறுப்பாக இருக்குதுன்ட்டான். மன்னாவை ஆண்டவர் கொடுத்த பேலன்ஸ் டயட்டை வெறுப்பாக இருக்கிறதுன்ட்டான். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அங்கே வந்து கடிக்க ஆரம்பிக்கிறது. அநேக மக்கள் மரித்து போறார்கள், வனாந்தரத்தில் மரிச்சு போயிட்டாங்க. அப்பொழுது மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு போல் உண்டு பண்ணு, அதில் ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணு, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொல்கிறார். நம்பர்ஸ் 21:8-9 அதை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். And the Lord said unto Moses, Make thee a fiery serpent, and set it upon a pole, and it shall come to pass that every one that is bitten, when he looketh upon it, shall live. And Moses made a serpent of brass, and put it upon a pole. And it came to pass that if a serpent had bitten any man, when he beheld the serpent of brass, he lived. பாருங்கள், மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணுகிறான். அதை தூக்கி பிடிக்கும் பொழுது அதை பார்க்கிறவன் பிழைப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையிலே அங்கே உயர்த்தப்பட்டார். வெண்கல சர்ப்பத்தை போல அந்த நிழல், அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவனே கடிபட்டவன் பிழைத்து கொண்டான். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயம் பிழைப்பார்கள். உங்கள் சரீரங்கள் சுகமாகும், விடுதலை உண்டாகும். இப்பொழுதே அது உண்டாகும். இப்பொழுதே தேவனுடைய சுகம் உங்களை ஆட்கொண்டிருக்கிறது. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. Christ hath redeemed us from the curse of the law, being made a curse for us, for it is written, Cursed is everyone that hangeth on a tree. இன்றைக்கு கூட பாருங்க, அந்த மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து தான் நமக்காக சாபமானார். அவர் அங்கே உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறான். இங்கே ஒன்று நடக்கிறது பாருங்க. என்ன நடக்கிறது? இந்த வெண்கல சர்ப்பம் அங்கே மோசேயினால் செய்யப்பட்டதை என்ன செய்கிறாங்க? கொண்டு வந்து வைக்கிறாங்க. வைத்திருக்கும் பொழுது ஜனங்கள் அதற்கு தூபம் காட்டி அதை வர்ஷிப் பண்றான். என்ன நடக்குது பாருங்க. அதை குறித்து 2 ராஜாக்கள் 18:6 நீங்க வாசித்து பாருங்க. எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? அதை ஒரு ரிஃபார்மர் எசேக்கியா ராஜா அந்த வெண்கல சர்ப்பத்தை எடுத்து, ஏனென்றால் அதற்கு தூபம் காட்டி ஒரு ஆண்டவர் அங்கே மோசேயினால் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அது சிலுவைக்கு அடையாளம். அதை எடுத்து இவர்கள் என்ன செய்றாங்க? அதற்கு தூபம் காட்டி அதுக்கு புகை போடுறான், அதை வர்ஷிப் பண்றான். எசேக்கியா ராஜா தான் அதை உடைச்சு போடுறான், அதை தீயக்கு இரையாக்குறான்.
உடைச்சி போட்டு நிங்குஸ்தான் என்ற ஒரு பெயரை வைக்கிறான். அதுக்கு அதை உடைச்சி போடுறான் எல்லாத்தையும். இன்றைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இன்றைக்கு எதை நாம் வணங்குகிறோம்? அநேக இடங்களில் சிலுவையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சிலுவை ரோமானியர்களுடைய கொலைக்கருவி. நமக்கு யார் முக்கியம்? சிலுவையிலே மரித்த ஆண்டவர் தான் முக்கியம். ஆண்டவராக இயேசு தான் முக்கியம். அதனால தான் அநேக ஆலயங்களிலே சிலுவை வைப்பதில்லை. ஆனால் இங்கே மோசேயினால் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்பத்தை இங்கே வைத்து ஆராதனை செய்து தூபம் காட்டுறான். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் மரித்த சிலுவையை வைத்து தூபம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, எப்படி சோரம் போறாங்க பாருங்க. இது சத்துரு அந்த வார்த்தைகளை வெளிப்பாட்டை மறைக்கிறான். ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவின்மை. ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனசு ஒத்துக்கல. ஐயா, சிலுவையை பற்றி சொல்றாரு. இங்க மோசே தேவன் கொடுத்த சர்பத்தை உயர்த்தி வைக்கிறார். அதையே எடுத்து வணங்கிட்டு இருக்கானே, எப்படி இருந்திருக்கும்? அதான் எசேக்கியா ராஜா ரிஃபார்மர். ஆண்டவர் சிலுவை நோக்கி பார்க்க சொல்லல, சிலுவையில் மரித்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு விடுதலை. அவரிடத்தில் தான் நமக்கு சுகம். அவரை நோக்கி அந்த வடிந்த ரத்தத்தில் தான் நமக்கு மீட்பு. அதை தான் நம்ம நம்ப வேண்டாம். என்ன சத்தியம் பாருங்க. அது கர்த்தர் நல்லவர். மல்கியா 4:2 சொல்கிறது. மலாக்கி சாப்டர் 4:2. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். But unto you that fear my name shall the Son of Righteousness arise with healing in his wings, and he shall go forth and grow up as calves of the stalk. நீங்கள் எப்படி இருப்பீர்களா? கொழுத்த கன்றுகளை போல் இருப்பீர்கள். ஏனென்றால் அவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம், ஆரோக்கியம், சுகம் உண்டு. அந்த சுகத்திற்கு நாம் தான் பாத்திரர். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்கள் நாம். அவருடைய அதான் கிங்டம் பிரின்சிபல். ஏசாயா 33:24 சொல்கிறது, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லையா? வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்ல மாட்டாங்களா? And the inhabitant shall not say, I am sick. பார்த்தீங்களா? இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த கிங்டம், பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவர்கள் நாம், அவருடைய பிள்ளைகள் நாம். அவருடைய பிள்ளைகளுக்கு இனி ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் தேவனால் அருளப்படுகிறது. அவருடைய ஆரோக்கியத்திற்கும் சுகத்திற்கும் நாம் பாத்திரர்களாக இருக்கிறோம். ஏசாயா 53:5 சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. அது மாத்திரமல்ல, we are healed. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறதை கவனியுங்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. That ye present your bodies a living sacrifice, holy, acceptable unto God, which is your reasonable service. ஏனென்றால் இது தேவன் தங்குகிற ஆலயம். இந்த சரீரம் தேவனுக்குரியது. அநேக இந்த சரீரத்தை அலட்சியமாக எண்ணினாங்க. நமக்கு முன்னோர்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்றதில்ல, சரியான அதை கவனிப்பதில்லை. இந்த தேவன் தங்குகிற இந்த ஆலயத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு சரியான காரியங்களை, அதற்கு தவறான காரியங்களுக்கு இந்த சரீரத்தை பயன்படுத்துகிறோமா? இப்பொழுது தான் நான் உள்ளே வரும்பொழுது இங்கே சிறு வாலிப பிள்ளைங்க உட்காந்து தானா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன ஸ்மோக் பண்ணுறான்னு தெரியல, கிட்ட நிற்க முடியல, அவ்வளோ வாசனையாக இருக்குது. அது பார்ப்பதற்கு சிகார் மாதிரி இருக்குது, சிகரெட் மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிறது வேற. எல்லாம் அருமையான பசங்க, பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, கொஞ்சம் வாலிப பிள்ளைங்க. நான் சொன்னேன், தம்பி ஏன் இங்கே ஸ்மோக் பண்ணாதீங்க. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு கொஞ்சம் ஒதுக்காக இருந்தால் வந்து நின்றுறாங்க. உங்கள் உடலுக்கு தானே கெடுதி. நல்ல பிள்ளைங்களாக இருக்கீங்க, நல்ல குடும்பத்து பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், ஏன் நல்ல பிள்ளைங்க தான் ஸ்மோக் பண்ணுவாங்க, பண்ணக்கூடாதா? கெட்ட பிள்ளைங்க பண்ண மாட்டாங்களா என்று கேட்குறான் ஒருத்தன். பாருங்கள் எப்படி. ஆனால் அவர்கள் சரீரங்களை தாங்களே கெடுத்துக்கொள்கிறாங்க பாருங்கள். அப்படி புகை பிடிக்கணும், ஸ்மோக் பண்ணணுன்னா ஆண்டவரே ஒரு சிம்னியை வச்சு கொடுத்துட்டு பாரு போகிறதுக்கு. இல்லையே, கொடுக்கலையே. இந்த சரீரம் ஆண்டவர் சுவாசித்த காற்று போகிறதுக்கு, ஆக்சிஜன். கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம எவ்வளோ தவிச்சாங்க. ஆண்டவர் இலவசமாக கொடுத்துருக்கார் பாருங்க. ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் இலவசம்.
ஆக்சிஜனை கொடுத்துருக்கிறாரு, இலவசம். மருத்துவமனைக்கு போய் பாருங்க, அதுக்கு ஒரு சிலிண்டர் போட்டு அதுக்கு ஒரு காசு வாங்கிடுவான். 24 மணி நேரத்துக்கு இவ்வளோ காசுன்னு. தண்ணி இலவசம், மழை இலவசம். அதற்கு இப்போ வசூல் பண்ணுறான். அதை ரிஃபைன் பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வசூல், அதில் காசு. ஆண்டவர் கொடுப்பது எல்லாமே இலவசம். சூரிய ஒளியை பாருங்க, சூரிய ஒளி இல்லாமல் வாழ முடியுமா? வாழ முடியாது. குழந்தை பிறந்தா ஜாண்டிஸ் வந்துட்டு போதுன்னு சொல்லி சூரிய ஒளியில் வைக்கிறான், ஆர்டிஃபிஷியலாக வைக்கிறான், அது காசு வசூல் பண்ணுறான். ஏன் குழந்தைய கொண்டு போய் சூரிய ஒளியில் காலையில் காண்பிக்கிறோம்? அதுக்கு வேணும், செடி வளர்கிறதுக்கு வேணும். ஆண்டவர் கொடுப்பது எல்லாமே இலவசம், இலவசம். அவ்வளவு நல்ல தேவன் சுகத்தை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் கல்வாரி சிலுவையிலே அவர்தான் மரித்தார், வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் இல்லை. என்னுடைய தழும்புகளால் குணமாடுகள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தழும்புகளின் ஆரோக்கியம் இருக்கிறது, அவருடைய செட்டைகளின் கீழாக ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 53, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஏசாயா 53 சொல்கிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்தவரும் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவரோ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். அவர் ஒடுக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருந்தார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஹல்லேலூயா. ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நமக்காக இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார், இவ்வளவு துக்கத்தை சுமந்தார். எதற்காக? நாம் நன்றாக இருக்கும்படியாக. அவர் முறிக்கப்பட்டார். வெறும் 33 வயதிலே அவர் மரணத்தை ஏன் அனுபவித்தார்? நாம் அகால மரணம் அடையக்கூடாது என்பதற்காக. அவர் இளம் வயதிலே மரித்தார். நாம் இள வயதிலே மரிக்க கூடாது, நாம் வாழ வேண்டும். சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், உங்கள் சுகவீனங்கள் சுகமாய் மாறட்டும். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். சாராள் அங்கே நகைத்தாள். எதற்காக? கர்ப்பம் செத்து போச்சு, ஆனாலும் உனக்கு பிள்ளை பேர் உண்டு, உன் கற்பத்திலே ஒரு குமாரன் உதிப்பான் என்று சொல்லும் பொழுது, வாக்குத்தத்த பிள்ளை உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அவள் நகைத்தாள். நகைத்த அந்த அம்மா ரூபத்தை மாற்றினார். அபிமெலேக்கு ராஜாவே அவளை கொண்டு போகிறார். அப்படி உங்கள் ரூபங்கள் மாறும், உங்கள் சரீரங்கள் உயிர் பெறும், உங்கள் சரீரங்கள் உயிர் பெறும். மரித்து கெடுக்கிற சரீரங்கள் உயிர் பெறும். கடைசி நாட்களிலே கர்த்தர் அதை செய்ய போகிறார். மரித்தவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். அது இந்த காலம்தான், இந்த காலம்தான். ஹல்லேலூயா. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் நமக்கு சிநேகிதன் அல்ல, சிநேகிதன் அல்ல, அது சத்துரு. நம்மையும் உறவுகளையும் பிரிக்கிற சத்துரு. அது சத்துரு. தேவன் மரணத்தை ஜெயித்தார். நாற்றம் எடுக்கிறதே என்று சொன்னார்கள். சொந்த சகோதரன் மரிச்சு போனான். நாற்றம் எடுக்கிறதே, கல்லறை தர என்று சொன்னார். லாசருவே வெளியே வா என்று அழைத்தார். மரித்தவன் சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் அவனை ஜீவன் உள்ளவனாய் பார்த்தார். அதே தேவன் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மருத்துவமனைகளிலே வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற நேரம் இது. ஆபிரகாம் அபிமெலேக்காக ஜெபம் பண்ணினார். சத்தத்தை கேட்டார், குணமாக்கினார், வேலைக்காரிகளை சுபமாக்கினார். அதே தேவன் மாறாத தேவன் இன்றைக்கு நமக்காக அடிக்கப்பட்ட கல்வாரி சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்தி அவர் நமக்காக பரிந்து பேசினார். ஹல்லேலூயா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார். அவருடைய தழும்புகள், அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அவருடைய ரத்தத்தின் பெருந்துளிகள் தரையிலே விழுந்தது. இந்த பூமியையும் சுகமாக்க, சபிக்கப்பட்ட ஆதாமினால் சபிக்கப்பட்ட பூமியை சுகமாக்க அவர் ரத்தத்தின் பெருந்துளிகள் கெத்செமனே தோட்டத்திலே ரத்தத்தின் பெருந்துளிகள் பூமியிலே விழுந்தது. எதற்காக? சபிக்கப்பட்ட பூமி தன் பலனை மறுபடியும் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்கள் சரீரங்கள் சுகமாகட்டும், உங்கள் வியாதிகள் அகன்று போகட்டும்,
ஓ ராஜாவின் மனிதன் ஒருவன் வந்து என் பிள்ளை வியாதியா இருக்கிறான், அவன் மரிக்கும் முன்பாக நீ வந்து ஏதாவது செய்ய ஆண்டவரே என்று கெஞ்சினான் இயேசுவிடத்தில். அவனை பார்த்து சொன்னார், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருப்பான். வேலைக்காரத்தில் கேட்கிறான். உடனடியாக வந்து சொல்லுகிறார்கள், உன் பிள்ளை பிழைத்திருக்கான் என்று. எந்த மணி நேரம் என்று கேட்கிறான். 7ஆம் மணி நேரம் என்று. 2 நாட்களுக்கு முன்பாக 7ஆம் மணி நேரத்தில் அவன் சுகமானான். எந்த நேரத்தில் ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டதோ அப்பொழுதே அவனுடைய ஜுரம் அவனை விட்டு நீங்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் மாறாதவர். அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சுகம் நமக்கு பிறப்புரிமை. நம் தகப்பன் சம்பாதித்து வச்சிருது. உங்கள் தகப்பன் சம்பாதித்து வைத்த சொத்துகள் உங்களுக்கு தானே. அதே தேவன் மாறாதவர். நம்ம பரலோக தகப்பன் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்த சுகம் உங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் இன்றைக்கும் சுகத்தை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை look unto the Lord who died on the cross of Calvary. You shall live. You will live. You will live forever. Hallelujah. சுகமாய் வாழ்வது, ஆரோக்கியத்தோடு வாழ்வது, வெள்ளியோடும் பொன்னோடும் வாழ்வது கர்த்தருடைய திட்டம். Hallelujah. அவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவர். நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கேட்கிறது மாத்திரமல்ல, அதற்கு இப்பொழுதே பதிலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பதிலை கொடுக்கிற தேவன் அவர். சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழல் உங்களை மூடுகிறது. சுகத்தின் வல்லமை பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஓ ஹல்லேலூயா. அவர் உங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, மனபாரங்கள் எதுவா இருக்கட்டும், உங்கள் விண்ணப்பங்கள் எதுவா இருக்கட்டும், மன நோயினால் கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவர் இப்பொழுது உங்கள் மனதை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். காயப்பட்ட உங்கள் உள்ளங்களை கர்த்தர் குணமாக்குகிறார். அவர் கீலேயாத்தின் பிசின் தைலம் is a balm of Gilead. கீலேயாத்தின் பிசின் தைலமா அவர் பேர். அந்த ஆறாத காயங்கள் நீங்கள் நன்மை செய்து உங்களை தீமையாக நினைக்கிறார்களோ, வசை சொற்கள் உங்களுக்கு முன்பாக வந்திருக்கிறதோ, உள்ளங்கள் கதறுகிறதோ, தூக்கமில்லாத இரவுகளோ, படுக்கும் பொழுது ஐயோ இவ்வளவு நன்மை செய்தினே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, சொந்த வீட்டாரே உங்களுக்கு துரோகிகளாக மாறினார்களோ, பயப்படாதீங்க. ஆண்டவர் அந்த காயங்களை ஆற்றுவார். அவர் சுகமாக்குவார். சுகமாக்குவார். அவர் சுகமாக்குகிற தேவன். குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லோரை குணமாக்கி கொண்டிருக்கிறார். காயங்களை கட்டுகிறார். காயங்களை கட்டுகிறார். உங்கள் விண்ணப்பங்களை கேட்ட அவர்தான். அவர் காயங்களை கட்டுகிறவர். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னதோ, அவர் என்ன கொடுத்தாரோ அதை நான் சொன்னேன். இனி கிரியை செய்வது அவருடைய வேலை. சுகத்தை கொடுப்பதனால் அல்ல, சுகத்தை கொடுக்கிறவர் இயேசு. சுகத்தின் வல்லமை அவளிடத்திலிருந்து புறப்பட்டு செல்கிறது. அவரை தொட்டவர்கள் அத்தனை பேரும் குணமானார்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை சென்று ஒவ்வொருவரையும் குணமாக்கி சென்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை குணமாக்குவதாக. நீங்கள் நீடூழி வாழ்வீர்களாக. உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பீர்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சுகமாக்கும் வல்லமை உங்களை நிரப்பட்டும், உங்களை சுகமாக்குவதாக. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்ட தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய சுகமாக்கும் வல்லமை உடைய பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் அபிமெலேக்காக ஜெபிப்ப விண்ணப்பம் பண்ணின போது அதை கேட்டு சுகமாக்கின தேவன். அதே தேவன் மாறாதவர். இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். Let them be healed, Lord Jesus. Let them receive your healing touch. உடைய சுகமாக்கும் தொடுதல் ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறதே. எங்களிலும் ஆண்டவரே, பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது. சுகமாய் வாழட்டும், சுகமாய் வாழட்டும் ஆண்டவரே. விசுவாசமே இல்லாதவன், நம்பிக்கை அற்று போனவன், 38 வருஷம் நம்பிக்கை எழுந்து போயிருப்பான். அவனை தேடி போய் குணமாக்கின தேவன்.
ஹalleluya. இன்றைக்கும் குணமாக்க வல்லமை பாய்ந்து செல்லுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. சரீரத்திலே எந்த இடத்திலே வியாதிகள் இருந்தாலும் சரி, இருதய வியாதிகள் இருந்தாலும் சரி, கிட்னி வியாதிகள் இருந்தாலும் சரி, மூளை சம்பந்தமான வியாதிகள், படுத்த படுக்கையா இருக்கலாம், வயதானதின் நிமித்தமாக வருகிற பலவீனங்களா இருக்கலாம். மோசே 120 ஆண்டுகள் உயிரோடு இருந்தார். அவர் கண்களின் ஒளி மங்கி போகவில்லை, பலன் குன்றி போகவில்லை. ஹalleluya, ஹalleluya. காலேப் சொல்லுகிறார், 40 வருடத்திற்கு முன்பாக இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு கொடு, அந்த மலை நாட்டை கொடு. ஹalleluya, ஹalleluya. அதே தேவன் மாறாதவர். உடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் என்று சொன்னீரே. மரித்த சடலங்கள் உயிரோடு எழுப்பட்டும் ஆண்டவரே. மரித்த உறுப்புகள், மரித்துக் கொண்டிருக்கிற உறுப்புகள் ஆண்டவரே, மறைந்திருந்து தாக்குகிற வியாதிகள், சுகர், பிபி போன்ற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம். மருந்து மாத்திரைகளுக்கு ஆண்டவரே லட்சக்கணக்கில் பணம் செலவழித்துக் கொண்டிருக்கிறதே. மருத்துவமனைகள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே பணங்களை. அப்பா, உதவி செய்ய வல்லவர் தேவன். சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் செல்லட்டும், செல்லட்டும் ஆண்டவரே, சுகமாக்குவதாக. ஹalleluya. கட்டுண்ட மக்கள் விடுதலை ஆவார்களாக. இன்றைக்கு தேவனுடைய வல்லமை பாய்ந்து செல்வதாக. ஒவ்வொரு வீடுகளிலேயும் எந்தெந்த இடத்துல ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே பிரச்சனை இருப்பார்கள் என்றால், வியாதியா இருப்பார்கள் என்றால், ஐயோ என் பிள்ளைக்கு ஜுரம் சுகமாகவில்லையே, எத்தனையோ மருந்து மாத்திரைகளை கொடுத்துட்டேனே, மருத்துவர்கள் கைவிட்ட நிலைமையில் இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. Oh, let them be healed, Lord Jesus. Hallelujah. சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. சுகமாக்கும். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், அந்த சுகம் உண்டாகட்டும், ஆத்துமாவிலே சுகம் உண்டாகட்டும், பாவம் நீங்கி போகட்டும். ஹalleluya, ஹalleluya. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது, இவன் பாவங்களை மன்னிக்க இவன் யார் என்று கேட்டார்களே. சுகமாவதற்கு பதிலாக ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாக சுகம் குறைந்து கொண்டிருக்கலாம். பாவம் அகன்று போகட்டும். நோய்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய நாமம் இயேசு என்ற நாமத்திலே சுகம் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் சரீரங்களும் சுகமாக இருக்க நீர் உதவி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இழப்புகள் மத்தியிலே ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாரங்கள் மனதிலிருந்து எடுக்கப்படட்டும். அந்த இடங்களை ஆண்டவரே, இழப்புகள் நடந்து அருமையானவர்களை இழந்தார்களே, அந்த காலியான இடங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவதாக. தாயை இழந்தவர்கள், தகப்பனை இழந்தவர்கள், பிள்ளைகளை இழந்தவர்கள் ஒவ்வொரு உள்ளங்களும் தேற்றப்படட்டும். தெய்வீக சுகம் உண்டாகட்டும், வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொருவருக்கும் சுகம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. எங்களோடு ஆண்டவரை இணைந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இசை வாசித்து பாடல்களை பாடி உம்மை மகிழ்ந்து துதித்து உம்மை ஆண்டவரை போற்றினோமே. இந்த ஆண்டவர் ஐக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த சுகம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளிலேயும் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கட்டும், சமாதானம் நீடித்திருக்கட்டும். ஆண்டவரே, முக்கிய மகிமை செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொள்கிறோம், வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக.